கடாய் சூடானதும் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா. வெங்காயம் மடங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் தக்காளியை சேர்த்துருங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மஷியாக வெந்ததுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு 2 நிமிஷம் சலசலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா முன்னாடியே ஊற வச்சிருந்த அரிசியை இப்போ நான் சேர்த்துருக்கேன். 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயோ இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம்லேயோ அப்பப்போ இடையிடையே கிண்டிக்கிட்டே இருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் லெமன் சாறு 4 டீஸ்பூன் இல்லாட்டி 3 டீஸ்பூன் பரவாயில்ல இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. வீட்டிலேயே ரொம்ப ஈஸியான முறையில் ப்ரான் பிரியாணி தயாராகிடுச்சு.